ஒரு படம் கந்த சஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில். அது எப்படின்னா காக்க காக்க கனகள் கேட்க பாட்டு 18 வயசுன்னு ஒரு சாங் வரும். அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர். அப்போ சொல்லும் பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே இவர் லவ் பண்ணுறார். ரோஜாவை லவ் பண்ணார். அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார், பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார். மனோரமா நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை. ஒரு குடிசையில் இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை. சரத்குமாருக்கும் ரோஜாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்கார்ந்துக்கிட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்டு இருப்பார். அவங்க சொன்ன கதையை சொல்றவங்க கிட்ட எல்லாம் இருந்தாங்க. பவித்ரன், சங்கர் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. காக்க காக்க கனகவில் காக்க நோக்கன்னு ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டு இருக்காரு. யாரு? சரத்குமார் கேட்டுட்டு. அப்போ ரோஜா அந்த உள்ள இருந்து எட்டி பார்த்து, என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்க, வாயா நான் உள்ள பாடுறோம் பாரியா கந்த சஷ்டி கவசம்னு உள்ள பிடிச்சி இழுத்த உடனே அந்த 2 லைனு நான் பாட்டை வைக்கணும். கந்த சஷ்டி பாடுறோம் வான்னு 18 அந்த 2 லைன். அப்புறம் மியூசிக் மாறிடான். படம் நாம் பார்க்கும்போது இந்த டைலாக் கந்த சஷ்டி எதுவுமே இல்லை. எடுத்த உடனே பாட்டு 18 தேவா கந்த சஷ்டி காப்பி அடிச்சிட்டாங்க. நான் ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே, ஏன் படத்தில் காணோன்னு? இல்லை, நிறைய ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு, அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டோன்றாங்க. இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள் எல்லாம் தப்பிச்சுட்டீங்களா?